வள்ளி குந்தரி தெய்வ யானை மயிலே அந்த மாதிரி அந்த ஐயாருடைய தமிழ் கடவுள் முருகப்பெருமான் இருக்கிறார். தமிழ் கடவுள் அவருடைய புகழை பாட வேண்டும். முருகான்னு சொன்னா போதும், வரக்கூடிய அந்த யமனையும் முடிச்சு கட்டலாம். ஓடி வந்து காக்கக்கூடிய தெய்வம் இரண்டு தெய்வம். ஆமா, ஒன்று முருகப்பெருமான், இன்னொன்று மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு கோவிந்தா என்று சொன்னா குறை கிடையாது. அந்த இடத்துல குறை என்பதே கிடையாது. அந்த மாதிரி முருகான்னு சொன்னா அந்த இடம் எனக்கு யாருமே வருவார். எனக்கு யாருமே கிடையாது. என் பிள்ளை என்ன கைவிட்டுச்சு, எங்க அப்பா அம்மா என்ன கைவிட்டாங்க, சொந்தக்கார வந்த பாரு எல்லாருமே என்ன கைவிட்டுட்டாங்க. முருகா திக்கற்றவங்களுக்கு தெய்வம் தான். அந்த மாதிரி முருகான்னு நினைச்சா போதும், அந்த இடத்துல முருகர் வந்து நிற்பார். கண்டிப்பா முருகர் வந்து அந்த இடத்துல நிற்பார். முருகர் வரனா அந்த முருகருடைய ஓவியமாவது அந்த நம்ம கண்ணுல தென்படும். நான் இருக்கிறேன், தமிழ் கடவுள் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன், உங்களை காப்பாற்று அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் அங்க வந்து நிற்பார். ஆமா, அந்த மாதிரி முருகப்பெருமானுடைய புகழ் சொல்ல வேண்டும், பாட வேண்டும். இவங்க எல்லாம் உட்கார்ந்து அழகா கண்விழிச்சு பார்க்க வேண்டும் என்பதற்காக கூட்டு வச்சிருக்காங்க. தம்பி அழகா உட்கார்ந்து பாக்குறாங்க பாரு. ஆமா, மகளிர் அணி. ஆமா ஆமா, சொன்ன உடனே 4 பேர் ஏஞ்சி போறாங்க பாரு. எங்கடா போவாங்க? இல்லடா. ஆமா, உட்கார்ந்து இருக்கிறாங்க பாரு. ஆமா, சின்ன சிறு பிள்ளைகளா, சின்ன பசங்க. ஆமா, ஒருத்தன் உட்கார்ந்து பாக்குறாங்க பாரு. ஆமா, கூப்பிட்டு காட்டுறாங்கடா. ஆமா, வாலிப வயது பிள்ளைகள். ஆமா, வாலிப வயது பிள்ளைகள் மற்றும் வெளியூர்ல இருந்து வந்து பாக்க வந்திருப்பாங்க. ஆமா, உனக்கும் இந்த சின்னஞ்சிறுவன் ஒரு கோடான கோடி அம்மா யாரு, எந்த ஊரு, என்ன பேரு, எந்த விளக்கம் ஏன் உனக்கு தெரியாதா? நீ காட்டினா மண்டாட்டி இருப்பா வீட்டுல, அவகிட்ட போய் கேளு. ஆள் விட்டு வந்துடுறான். அடிப்பான். அவன் நைட்டான அங்க கூத்தாடுறான். அதனாலதான் அவன் பொண்டாட்டிய அவன் மகன் வச்சுக்கலாம். ஆமா, என் பையன் என்ன வயசு கேட்டியா? அவன் தான் வச்சுக்கிறான் இப்ப. ஆமா, அதனாலதான் உன் பொண்டாட்டி உன் மாமன் வச்சுக்கிறான். இப்ப பொண்டாட்டி தான் பையன் வச்சுக்கிட்டு. அப்படியா? தவறு கிடையாதுடா. ஏன்னு கேள, சின்னஞ்சிறிய பிள்ளை, அதனால தூக்கி வச்சிருக்க. யார் வச்சிருந்தா முன்னாடி கரெக்ட் வா. அதெல்லாம் கிடையாது. யார் சொல்லுது? நம்மளுக்கு தெரியாது. அவங்க அதை கிடக்குறான். டீ கடைக்காரன் போனோம், அப்படித்தான் இருப்பா. டீ கடைக்காரன் வேற யாரும் கிடையாது, என் கோயில் தான். சரி, அது போல நான் கற்புக்க அரசியான
அம்மா, கனகவள்ளி 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 கனகவல்லி என்ற விளக்கம் உடனே முடிஞ்சு நிக்குது பாரு. ஏம்மா, கனகவள்ளி மட்டும்தான் எனக்கு தெரியுது. ஓ கண்ணியா நாங்க போகுது ஏன்டா காட்டுச்சு? அப்படியே சொல்றேன் போனா ஒரு பொண்ணு அடியா காப்பு கண்ணிக்கிறடா அதையாச்சும் ஐயா 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 ஆளில ஒரு பொண்ணு அடியா ஆக்கக்குள்ள அடிக்கக்குள்ள உட்காரக்குள்ள எந்திரிக்குள்ள துணி விலகத்தை சகச்சோம் அதை பார்த்து சொல்றது ஆம்பளை ஐயா 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 நான் உண்மையா பொய்யமா அதே உண்மைதான் போய் சாங்க சொல்றேன். கணவர்தமா பார்த்து சொல்லுவாங்க. ஒரு பொண்ணு அடிக்கு ஓயாத வேலை என்ன வேலை துணி தோடுறது. ஏன் சிரிக்கிறீங்க அதான உண்மை எந்த வேலை எப்படி இருந்தாலும் காரியத்து மேல கண்ணு அந்த இருக்கணும் வேலை கரெக்டா இருக்கும். கண்டிப்பா. ஓயாத அவங்களுக்கே தெரியணும் ஆம்பளை எடுத்து சொல்லி ஐயோ உன் ஆம்பளை தானத்தை பாக்கணுமே காலில் பிடிச்சா அது நாளைக்கு பாத்துக்கலாம். காப்பாவுக்கு அப்புறம் பாத்துக்கிறோம் கனகவள்ளி கனகவள்ளி கனகவல்லி கனகவல்லி பையா அம்மா, என்னுடைய பரியாகி மன்னவர் வந்தா பார்த்தா யாரும்மா உங்க வீட்டுக்காரு? வந்தாருடா நான் பார்க்கணுமா? இப்ப டீ குடுத்துட்டு போனாரு குண்டா ஒரு செட் கேட்டோம். உட்காந்துக்கிற இப்படா பாரு. அவரு அப்படி யாரா இருக்கும்? நம்ம மாணவ திரும்பவா? யாரும்மா உங்க வீட்டுக்காரு? ஏன் இதுக்கு முன்னாடி வரல பாக்கவே இல்லையா நான் பார்க்கணுமா? ஏன் அவர்கிட்ட வாங்கலையா நீ நான் இது வாங்கலையா? நீ உள்ள இல்லையா நான் லீவுமா, நாட்டுக்கு லீவ் போட்டேன். அப்படியா சரி இருக்கட்டும் ஏ பையா ஓ. எங்க வீட்டுக்கார் பதியானி மன்னவர் பேர் தான் ஆமா. அவர் பேர் தான்டா யாருமா? கண்டன் டேய் ஓ. கண்டா சூரனா? சூரனா சோதனை. இந்த கோயில் மாதிரி வச்சு ஆமாண்டா அவனமா உங்க வச்சா? ஆமாண்டா ஏம்மா ஏம்மா, நான் உனக்கு தொட்டு பேசணும் பாருங்க. ஓஹோ. அத போய் அவர்கிட்ட சொல்லிட்டு போறேம்மா. அப்படியா? அம்மா, ஞாபகம் இல்லாம போறேம்மா. ஏம்மா, நீ எதுக்கு சொல்லிட்டு போறேம்மா? எதை போய் சொல்லிட்டு போறேம்மா? அம்மா, நான் தொட்டு பேசணும் பாரு. அது போய் சொல்லிட்டு போறேம்மா. அதெல்லாம் மனசுதான் காரணம் அதெல்லாம் ஏம்மா, அவ சொல்லிட்டு போறேம்மா நான். ஏம்மா ஏம்மா, உன் சாமி சொல்ற போறேன்னு அம்மாவுக்கு ஞாபகம் படுத்தினே இருக்கிறீங்க இப்ப. ஆமா பத்தினிக்கிறா. என்ன ஏம்மா, சாண்ட கூட குடிக்கிறாங்க. டேய் தாண்டக்கூடியது உப்பு கேட்கும். அப்ப நீ எங்க குடிச்சு பாத்துறீங்க? அதெல்லாம் உனக்கு சத்தியமா அது உனக்கு கொடுக்க மாட்டேன் நீ பயப்படாத நானும் கேட்க மாட்டேன். பாயம்மா. அப்படியே கேக்குறேன் ஆகட்டும். பையன் மன்னர் பார்க்கலாம். ஆமா டேய் ஏய் கோயினார் கோயில்ல ஆமாடா ரெண்டு பேரும் வாங்கணும் நீங்க. நான் என்ன சொல்றேன் எங்க வீட்டுக்கார முகத்தை பார்த்து நான் தாலி கட்டினே வரல ஓ, நீ அவரை பாத்துக்கிறேன். எங்க கோயினார் முகத்தை பார்த்து தான் நான் கல்யாணம் பண்ணினே வந்தேன் பாவம் என் கோயிலார் எங்கேயோ டீ ஆத்தி கிடக்குறாரு பாவம் பகலெல்லாம் டீ ஆத்துறாரு ராவெல்லாம் இவ்வளவு வச்சு குப்பை கொட்டுறாரு பையன் மன்னர் பார்க்கலாம். அந்த ஏன்னு கேட்டா என் கோயில்னார் நான் திருக்கல்யாணம் செய்து வரும்போது எங்க கோயில்னார் அம்மா புள்ள அம்மட்ட முள்ள. இல்ல பதியேறு இல்ல வண்ண முட்டு புள்ள. ஏய் அம்மா புள்ள. அம்மா புள்ள சின்ன புள்ளடா. சின்ன புள்ள. ஆமா எங்க கோயில்னார வந்துச்சு அது. வளர வளர. எங்க கோயில்னாரு நான் தூக்கி வளர்த்த புள்ள நீ தூக்கி வந்து. ஆமா அதனால எங்க கோயில்னார நான் பார்க்கணும் எங்க வீட்டு அதுக்கு முன்னாடி எங்க பரியாக மன்னவரை பார்க்கணும் அவர் ஆகட்டும். யாரோ பண்டாடி மகாராஜா. போட்டாடி கட்டவா. போட்டாடி கட்டவா. மகாராஜா. ஏய் மன்னாடி கூப்பிட்டீங்களே. என்ன மணில இருக்க? நான் உன் மன்னாடிக்கு போய் கூப்பிட்டு வந்துட்டேன். கூட்டட்டியா? அழைத்து வந்து நான். இல்ல அது ஐஸ்க்கு வந்து. அழைத்து வந்து விட்டேன் மகாராஜா. உள்ள விட வேண்டுமா? ஓட 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 தாரு உள்ள தூ. ஏய் மகாராஜா எடுத்து வைடா. சூடு வைடா. அது மாஸ்மா. ஏம்மா நம்ம ஏய் நம்ம ஊர் வந்துக்குங்க. நான் நம்ப விடுவேன். கடையில வந்துடா மொட்டை மாடி வந்துடா. பேச மட்டும் தான் இப்ப வந்துக்குது. ஏய் புடிங்க. போடா உள்ள ஏம்மா ஏமோ மகாராஜா வந்துட்டாரு. நீ ஆண்ட வந்தாரு பாரு. அப்படி வந்துட்டாரா வந்திருந்தா வந்திருந்தா பரியாக மன்னனுக்கு சமாதானம் கொடுத்திருக்கியா 8 வருஷம் பாரு அவருக்கு. நாற்காலி நாற்காலி. ஏய் மருக்கு தெரிஞ்சவன் திருடுறான் அவன் என்ன பண்ணுவான் ஏம்மா நீ போல நான் பாக்குறேன் ஓஹோ மன்னவா மன்னவா நல்லா இருமா நல்லா இருமா
இல்லடா ராவ் பேசுறாரா திருவாடிக்கு கோலா கோடி சுவாமி, உங்களுடைய திவ்யா பொறுப்பாக மலர்களுக்கு மல்லிகை, முல்லை, கோந்தாரம், வெற்றிவேல், பாரிஜாதம் என்று சொல்லக்கூடிய இந்த மலர்கள் எல்லாம் கோழிக்கொண்டை, சாமந்தி, கேந்தி, முல்லை, மல்லி, காகட்டம் இதெல்லாம் சாவுக்கு தான் போடுவாங்க. நான் எடுக்கிற பூ வீட்டுல எடுக்கலாம் தெரிஞ்சு போறாங்க. இந்த மலர்கள் எல்லாம் செடியை விட்டு வெளியே வந்ததும் இதெல்லாம் வாடக்கூடிய மலர்கள். வாடாத மலர் என்ன மலர் சொல்லுங்க பாக்கும். அது செருப்பு. அவன் நடக்கிறான். அவன் நாத்தியாம பள்ளிக்கூடம் போன பையன் அப்படிதான் பேசுவான். அது கிடையாதுங்க. வாடாத மலர், அன்பு மலர் உங்கள் பாதத்திலே சாற்றி இந்த கனகவல்லி ஒரு கோடி வணக்கம். பாண்டியா குப்பையே சண்டை போடலாம். நீயே சரி கிடையாது. நீ போய் அவனை கூப்பிடான்ற அவன் அங்க வரான். அப்படி இருக்க என் பாட்ட படித முடியாது. எப்படி வேணும் நாடி வந்து படிதா துஞ்சிராமாவே. என்ன எங்க வீட்டுக்கு என்ன மலர் உடைக்க போறா இன்னைக்கு? என்ன உனக்கு அவசரம்? சித்தமின் பாக்கியம். சுவாமி, இந்த தேசராஜர் ராஜர் போற்ற வந்த ராஜர் போற்ற வந்த மாசில்லா என் துறையே என்னுடைய மன்னர் இருக்காரு. மாசில்லா மனசுல மாசில்லா மன்னர். ஆமா சரி, அது இருக்கட்டும். இந்த கட்டளைக்கு தேவையான தேவியான
வேற இட்டு வர சொன்ன விதம் நாதா நகன் நீதா இதற்கு விளக்கம் நான் அரண்மனையில் இருந்தேன் எது கூப்பிட்டீங்க ஏய், இவ இருக்கட்டும் ஒரு வாரமா போற மாதிரி டேய். நான் இவ எதுக்கு வர வச்சேன்னு சொல்றேன். அதுக்கு முன்ன என் தம்பி ஆமாங்க யாரு ஆ, கார் கோடங்க ஆமாங்க அவன் இருக்கிறான். அவனை கூப்பிட்டு மத்த விஷயம் பேசிக்கலாம். ஏன்னா தனியா போனா எனக்கு மதிக்க மாட்டாங்க, நம்ம போனா நமக்கு மதிக்க மதிக்க மாட்டான். தம்பி கூட இருந்தாதான் பயப்படுவா. எவன் வச்சுக்கிறான்னு யாருக்கு தெரியும்? ஏய், நான் பேசுறேன், நீ பேசாத. அதோ அவன் என்ன வேண்டாம்? கண்ணனா மற்றவன், தம்பி அவனுக்கு முடியாது. கார் கோடை அடக்க. கார் கோடை பாரு